ஹாய்! இன்னைக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் காலையில எந்திச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மங்களகரமாக வந்து கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன். வாசலில் வந்து மெயின் என்ட்ரன்ஸே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதோடு வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூ போட்டு அவருக்கும் ஒரு தீபம் ஏற்றிச்சேன். இந்த பின்னாடி உள்ள ஸ்டிக்கர் வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த கிருஷ்ணரை வந்து முன்னாடி விட இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறவாசி செடியெல்லாம் விட கிருஷ்ணர் வந்து குட்டியாகவே தெரிவார். அதனால் அந்த ஸ்டிக்கர் வாங்கி விட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்கார். அதோட வந்து 2 பத்தி ஏற்றி வாசல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து தூபம் போட்டுவிட்டேன். துளசி மாடத்துக்கும் காட்டிட்டு எங்கே பார்த்தாலும் காட்டிட்டு கொஞ்சமாக வந்து செடியில் இருக்க பூவை எல்லாத்தையும் பறிச்சுட்டு சரி பூஜை அறைக்கு போகலாம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் சமயபுரம் மாரியம்மனையும் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வாசலில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து பூஜை ரூமுக்கு வந்து போயாச்சு. இன்றைக்கி முருகர் வழிபாடு ரொம்பவே எளிமையான முறையிலே வந்து பண்ணிட்டேன். 2 தீபம் தான் ஏற்றியிருக்கேன். எப்போதும் பார்த்தா வெற்றிலை தீபம் வைத்து ஏற்றினா மட்டும்தான் வந்து 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம். மற்ற நேரத்தில் இந்த பாவை விளக்கு 2த்தை மட்டும் வந்து ஏற்றி வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தி தீபம் தூபம் எல்லாம் காட்டி வேல்மாறல் படிச்சுட்டு பூக்களால் வந்து அழகாக வந்து இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன். இதோடு வந்து சமயபுரம் மாரியம்மனையும் அவங்களுக்கும் தனியாக விளக்கேற்றி வச்சு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பூஜை வந்து ரொம்பவே வந்து மனதுக்கு வந்து ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய தரங்கை பிரித்திஸ்ங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.